இன்னைக்கு பிரெட்டும் முட்டையை வச்சு ரொம்பவே ஃப்ளஃபியான அதே சமயத்துல டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஸ்நாக் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு முட்டையை எடுத்து உடைச்சு ஊத்திக்கலாம். காய்ச்சின பால் 20 ml ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா, சிக்கன் மசாலா இல்ல கரம் மசாலா, இது ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சிக்கன் மசாலா எடுத்துக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு மெயின் ஹீரோவான பிரெட் எடுத்துக்கலாம். பிரெட்ல சைட்ல இந்த ப்ரௌன் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் தனியா. அவ்வளவுதான். இப்போ இந்த எக் மிக்சரோட இந்த பிரெட்டையும் நல்லா ரெண்டு சைடும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் உள்ள பிரெட்டையும் ரெண்டு சைடும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோசைகளை வச்சு ஆஸ் யூசுவல் நம்ம வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி டோஸ்ட் பண்ண வேண்டியதான். நீங்க பட்டர் ஆட் பண்ணாலும் ஓகே, இல்ல கீ ஆட் பண்ணாலும் ஓகே. நான் இன்னைக்கு வந்து கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பிரெட்டை டிப் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை தூக்கி தோசை கல்ல போட வேண்டியதா. ஒரு சைடு லைட்டா ப்ரௌனிஷா வந்ததுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு சைடு போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இவன் பெர்ஃபெக்ட்டா டோஸ்ட் ஆயிட்டான். நெக்ஸ்ட் டைம் பிரெட்டும் முட்டையும் வாங்குனீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு லைக் தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.